நீதி அல்ல, அநீதியும் அதர்மமும் நிறைந்த ஆட்சியை வழங்குவேன். இரண்யகசப், இந்த பிரபஞ்சத்தின் கடவுளாவேன் நான். இரண்யாக்ஷ் செய்ய முடியாததை நான் செய்வேன். தர்மத்தை அழித்து நான் உண்மையை அழித்து ஒழிப்பேன். இனி இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த போவது நாராயணர் இல்லை, நான் தான். இனி இந்த பிரபஞ்சத்தின் ஈஸ்வரன் நாராயணர் அல்ல, இரண்யகசப் தான். இன்று முதல் நாராயணரை வாழ்த்தக்கூடாது. நாளைய சூரியன் உதயமாவதற்குள், என் சகோதரனின் சிதை அணைவதற்குள் இந்த பிரபஞ்சத்திற்கே கூறுங்கள். இனி அவர்களின் கடவுள் இரண்யகசப் என்று கூறுங்கள். இனி மணமக்கள் வலம் வர தயாராகுங்கள். என் சகோதரனை வதம் செய்த நாராயணரே, கேள். இன்னும் சற்று நேரத்திற்கு நீ கடவுளாக மகிழ்ச்சியோடு இரு. ஏனெனில் நாளை முதல் இந்த பிரபஞ்சத்திற்கு புது கடவுள் கிடைப்பார். இரண்யகசப். திருமணம் இனிதே நடந்தது. லக்ஷ்மி நாராயண வாழ்க! லக்ஷ்மி நாராயண வாழ்க! லக்ஷ்மி நாராயண வாழ்க! இப்படி ஒரு சுதர்சன சக்கரத்தினால் தான் நீ கடவுளாக இருக்கிறாய் அல்லவா? இதோ பார், இப்பொழுது என்னிடமும் இந்த சக்கரம் உள்ளது. இனி நானும் இந்த பிரபஞ்சத்தின் கடவுள்தான். மன்னிக்க வேண்டும் பிரபு, ஆனால் நாராயணர் போல் சுதர்சன சக்கரம் வைத்திருப்பதால் இப்பிரபஞ்சம் உங்களை கடவுளாக கருதாது. வடிகட்டிய முட்டாள். இனி ஒத்துக்கொள்ளும் அல்லவா? பக்தியால் இல்லாவிட்டாலும் பயத்தினாலாவது வணங்க வேண்டும். செல்லுங்கள், சென்று பிரபஞ்சம் முழுக்க இருக்கின்ற பலதரப்பட்ட மக்களையும் என் முன் இழுத்து வாருங்கள். அப்படியே செய்கிறேன் பிரபு இரண்யகசிப். ஆசீர்வாதம் வழங்குங்கள் காவியமாதா. எங்கள் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க அனுமதி தாருங்கள். அனுமதி எங்களுக்கு தான் தேவி. இனி எக்காலத்திலும் இந்த பிரபஞ்சம் லக்ஷ்மி நாராயணருடன் எங்களையும் இணைத்து கூறும் அல்லவா? வளம் அனைத்தையும் இழக்கும் சாபத்தை அடைந்த பிறகு நான் உங்களை சபிக்கிறேன். இதோ இந்த நொடியிலிருந்து அனைத்து முனிவர்களும் சமூகத்தில் லக்ஷ்மியை இழப்பார்கள். சாக்ஷாத் லக்ஷ்மியே எங்களுக்கு மகளாக பிறந்ததை நினைவில் வைத்திருப்பார்கள். பிரபஞ்சம் இதையும் மறக்க மாட்டார்கள். பழிவாங்கும் எண்ணத்தை
அன்பால் வென்று விட்டீர்கள். மேலும் தண்டனை அல்ல, தானமாக எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் அளித்தீர்களே. உண்மைதான். அதனால் இன்றிலிருந்து எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறந்தாலும் அதற்கு ஒரே ஓர் அர்த்தம்தான். அவர்கள் வீட்டில் சாட்சாத் லட்சுமியே அவதரித்துள்ளார். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மகளையும் லக்ஷ்மியாகவே அனைவரும் பார்ப்பார்கள். பிரபஞ்சத்தின் அனைத்து மகள்களும் வளத்தில் தேவி லக்ஷ்மியாகவே இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் வருகையினால் இல்லம் சுகத்தாலும் வளத்தாலும் நிறைந்துவிடும். கயாது, இந்த நேரத்தில் நீ இரண்யாக்ஷனின் மரணத்தை எண்ணி கலங்க தேவையில்லை. ஏனெனில் உன்னுடைய கணவன் இப்பிரபஞ்சத்தின் புது கடவுளாக தவம் செய்கின்றான். உன்னுடைய வயிற்றில் வளரும் என்னுடைய குழந்தை என்னை போன்றே மிகவும் சக்திசாலியாக வேண்டும். ஏனென்றால் அவன் கடவுளின் குழந்தை. சென்று தவம் புரி. சிறிது சிறிதாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய புகழ் மட்டும்தான் பரவும். என்னை புகழ்வார்கள், என்னை பூஜிப்பார்கள். என்னுடைய புகழானது பரவ பரவ லட்சுமி நாராயணருடைய புகழ் பிரபஞ்சத்தை விட்டே மறைந்து விடும். அது மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் அன்புடன் நாராயணரின் பெயரை உச்சரிக்கிறார்களோ அங்கெல்லாம் எப்பொழுதும் லக்ஷ்மி இருப்பாள். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! 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 போதும், நிறுத்துங்கள். இனி சதிகாரர் நாராயணர் இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் புதிய கடவுள் இரண்யகசிபுவை தான் வாழ்த்துவார்கள். நிறுத்து. அமைதியாக இருந்தால் உனக்கு நல்லது. உன் சகோதரன் பல பெண்களை அபகரித்தவன். அதனால் அவனை வாழ்த்தக்கூடாது, அவனை அவமதிக்க வேண்டும். தன்னுடைய புதல்வனுக்கு உதவி செய்யாமல் தன்னுடைய மகளை எதிரியிடம் ஒப்படைத்த ஒருவர் எனக்கு அறிவுரை வழங்குவதா? மகாபலி, உனக்கும் உனது அசுர சகோதரர்களுக்கும் பாதுகாப்பளிக்கும் தவறை செய்தேன். அதனால் தான் இன்று நீ இங்கு உயிரோடு வந்து நிற்கிறாய். இன்று உன்னோட அழிவு ஆரம்பமாக போகிறது. உனது அதர்மத்தின் தீமைகளின் அழிவு ஆரம்பமாக போகிறது. நான் பிருகுவின் மனைவி காவியா என்னுடைய தவ வலிமையின் சக்தியால் கூறுகிறேன். இதோ இந்த நொடியே உன்னுடைய அழிவு ஆரம்பமாகட்டும்.